ராஜேஷ் அவர்கள் காலமாகி இந்த செய்தி மிகப்பெரிய அளவில் எல்லோருக்குமே வேதனை கொடுத்துருந்தது. இந்த சூழ்நிலை இப்போ என்ன இருக்குது அப்படின்னு வந்து பார்க்கும் பொழுது, அவருடைய வெட்டிங் ரிங் இருக்கும் இல்லையா, அதை அவங்களுடைய பிள்ளைகள் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்றது தான் எல்லாரும் பேசி வந்துட்டுருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க, இரு பிள்ளைகளும் சேர்ந்து பார்க்கும் பொழுது, நாங்கள் எங்களுடைய அப்பா அம்மாவினுடைய வெட்டிங் ரிங்கை பத்திரமா பாதுகாத்து வரப்போகிறோம். என்னுடைய அப்பா இவ்வளவு நாள் வரைக்கும் அதை பாதுகாத்து வந்திருந்தார். இனிமேல் நாங்கள் பாதுகாத்து வரப்போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இவர் என்ன பண்ணியிருக்கிறாரு அப்படின்னா, தன்னுடைய மனைவி மறைந்து இத்தனை நாட்கள் ஆனாலும் கூட அதை ரொம்பவே பத்திரமா வச்சுருக்காரு. அதோட தன்னுடைய மனைவிக்கு பக்கத்திலேயே வந்து ஒரு கல்லறையை தனக்காக கட்டியும் வச்சுக்கிட்டாரு. நான் வந்து இறந்ததுக்கப்புறம் என்கிட்ட, அதாவது என்னுடைய பையன்கிட்ட நான் எப்படி வேணும் அப்படின்னு சொல்ல முடியாது. அதனால் எனக்கு எப்படி வேணும்னு தோணுதோ அப்படி தான் நான் வந்து என்னுடைய கல்லறையை கட்டி வச்சுருக்கேன். 75 வயது ஆயிடுச்சுன்னா யாருக்கும் எந்த பிரச்சனையும் கொடுக்காம, தொந்தரவு கொடுக்காம போய் சேர்ந்துடணும் அப்படின்னு வந்து அவர் சொல்லியிருந்தார். அதே போலவே இப்போ வந்து அவர் யாருக்கும் எந்த பிரச்சனையும் எந்த தொந்தரவும் கொடுக்காம காலமாகி இருக்கக்கூடிய செய்தி மிகப்பெரிய அளவில் எல்லாராலையும் வந்து பார்த்திங்கன்னா பேசப்பட்டு வந்துட்டுருக்கு. தன்னுடைய மகனுக்கு திருமணம் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்ட நடிகர் திடீரென இப்போ காலமாகி இருக்கிறது ரொம்ப வேதனையாக இருக்குது. அவருக்கு சளி மட்டும்தான் லைட்டாக இருந்துச்சு. அதுவும் துபாய் போயிட்டு வந்ததுனால தான் மூச்சு திணறல் வந்து இருந்திருக்கு. எங்ககிட்ட மூச்சு விட சிரமமாக இருக்குன்னு சொன்ன உடனேயே நாங்கள் மருத்துவமனைக்கு கூட்டிகிட்டு போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போயாச்சு. சித்தா மருத்துவர் வந்து அதுக்கு முன்னாடி ஒரு 2 மணி நேரம் பேசினதா தப்பாக போச்சு அப்படின்னு சொல்லி அவங்களுடைய தம்பி ரொம்பவே பேத்தியில் கண்ணீர் மல்க சொல்லியிருப்பார். யாராக இருந்தாலும் எப்படி பிரச்சனையோடு வந்தாலும் அவங்கள சமாதானப்படுத்தி அவங்களுடைய மனநிலையை மாற்றி ரொம்பவே நெகட்டிவாக இருக்கிறதெல்லாம் பாசிட்டிவாக மாற்றி அனுப்பக்கூடிய ஒரு நல்ல நபர். அவருக்கு இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு தான் எல்லாருமே சொல்லி வந்துட்டுருக்காங்க. இது மிகப்பெரிய அளவில் சமூக வலைதளங்களில் வந்து பார்த்திங்கன்னா வைரலாக பரவி வந்துட்டுருக்கு. ஒரு நல்ல மனிதர் இப்படி திடீரென போய் சேர்ந்துட்டாருன்னு எல்லோரும் வருத்தத்தை தெரிவிச்சு வராங்க. ரஜினிகாந்த் அவர்கள், வடிவுக்கரசி அவர்கள் அப்படின்னு எல்லோருமே தொடர்ந்து இவருக்கு இரங்கலை தெரிவித்து வந்துட்டு இருந்தாங்க. இதையெல்லாம் தாண்டி தன்னுடைய மனைவியான மிகப்பெரிய அளவில் வந்து பார்த்திங்கன்னா தன் கூட வாழ்க்கை துணையாக வந்தவங்களை அவ்வளவு மதிச்சிருக்கிறாரு. அவங்க இறந்து 15 ஆண்டுகள் ஆனாலும் கூட அவங்களுடைய நினைவாக அவர் வாடிட்டே தான் இருந்திருக்கிறாரு. தன்னுடைய ஞாபகங்களையும் அதே போல் அவங்கள நினைக்காமல் இருக்கிறதுக்காகவும் வேறு ஒரு வந்து பார்த்திங்கன்னா வேலைகளில் அவர் ஈடுபட்டு வந்துட்டுருக்காரு. ஜான் சில்வியா தான் அவங்களுடைய மனைவி. 2 பேருமே வந்து பார்த்திங்கன்னா கிறிஸ்தவ முறைப்படி தான் திருமணம் பண்ணிக்கிட்டாங்க. ரிங்கு மாற்றிருக்கிறாங்க. அதை தான் அவர் பாதுகாத்து வந்திருக்காரு. இனி பிள்ளைகளாக இருந்து நாங்கள் அதை பாதுகாப்போம் அப்படின்னு இப்போ அவங்களுடைய பிள்ளைகள் வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருக்கிறாங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.